கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இந்த நாளிலும் நம்ம கொலோசியர் 3ஆம் அதிகாரத்தில் 15 முதல் 15ஆம் வசனங்களை தியானிக்க போகிறோம். அன்புள்ள தேவனே, இந்த நேரத்திற்காக உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம், உம்மை துதிக்கிறோம். கிருபையும் இரக்கமும் உள்ளவரே, நீர் எங்களுக்கு துணையாளராய் தந்திருக்கிற பரிசுத்த ஆவியானவருக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, உம்முடைய வேதத்தில் உள்ள ஆழங்களை எங்களுக்கு கற்றுக் கொடுங்க. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமீன். கொலோசேயர் 3ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். நீங்கள் கிறிஸ்துவுடனே கூட எழுந்ததுண்டானால் கிறிஸ்து தேவனுடைய வலது பாரிசத்தில் வீற்றிருக்கும் இடத்தில் உள்ள மேலானவைகளை தேடுங்கள். இங்க நமக்கு தேவன் ஒரு கட்டளையை கொடுக்கிறார். என்ன கட்டளை அப்படின்னா, நம்ம கிறிஸ்துவுடனே கூட நம்ம எல்லாருமே தேவனை, இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிற ஒவ்வொருவருமே அவரை பின்பற்றும்படியாய் நாம் நம்மளுடைய வாழ்க்கையை அர்ப்பணித்திருக்கிற ஒவ்வொருவருமே நாம் கிறிஸ்துவுடனே கூட எழுந்திருக்கிறோம். அப்போ அப்படிப்பட்டவர்களாகிய நாம் என்ன பண்ணணுமா, எதை தேடணுமா? கிறிஸ்து தேவனுடைய வலது பாரிசத்தில் வீற்றிருக்கும் இடத்தில் உள்ள மேலானவைகளை நாம் தேட வேண்டுமாம். அப்போ இந்த நம்ம பார்க்க போகிற வசனங்கள்ல அந்த மேலானவைகள் எதை குறிக்கிறது, எதை நாம் தேட வேண்டும் அப்படிங்கிறத நம்ம விவரமாய் பார்க்க போகிறோம். பூமியில் உள்ளவைகளை அல்ல, மேலானவைகளையே நாடுங்கள். அப்போ நம்மளுடைய வாஞ்சையும் நம்மளுடைய தேடுதலும் நாடுதலும் எதை குறித்து இருக்கிறது? இந்த பூமிக்குரியவைகளை குறித்து இருக்கிறதா, அல்லது தேவனுடைய ராஜ்யத்துக்குரியவைகளால் இருக்கிறதா? அப்ப இந்த 2ஆம் வசனத்துல நம்ம பூமிக்குரியவைகளை அல்ல, மேலானவைகளே நம்ம நாடணும் என்று எழுதப்பட்டிருக்கிறது. ஏனென்றால் நீங்கள் மரித்தீர்கள், உங்கள் ஜீவன் கிறிஸ்துவுடனே தேவனுக்குள் மறைந்திருக்கிறது. அல்லேலூயா. 4ஆம் வசனம். நம்முடைய ஜீவனாகிய கிறிஸ்து வெளிப்படும் போது நீங்களும் அவரோட கூட மகிமையிலே வெளிப்படுவீர்கள். அப்போ நம்முடைய ஜீவன் கிறிஸ்து இயேசுவுக்குள் மறைந்திருக்கிறது அப்படின்னு வசனத்துல பார்த்தோம். அப்போ நம்ம ஜீவன் யார் அப்படின்னா இயேசு கிறிஸ்து. அவர் வெளிப்படும் போது நம்மளும் எப்படிப்பட்டவங்களா இருப்போம்னா, மகிமையிலே அவருடைய மகிமையினால் நிரப்பப்பட்டவர்களாய் நாம் வெளிப்படுவோம். 5ஆம் வசனம். ஆகையால் விபச்சாரம், அசுத்தம், மோகம், துர் இச்சை, விக்கிரகாராதனையான பொருளாசை ஆகிய இவைகளை பூமியில் உண்டு பண்ணுகிற உங்கள் அவயவங்களை அழித்து போடுங்கள். இந்த வசனத்துல நம்மளுடைய ஜீவன் இயேசு கிறிஸ்துவுக்குள் மறைந்திருப்பதன் நிமித்தம் அவர் வெளிப்படும் போது அவருடைய மகிமை நமக்குள் வெளிப்பட போவதன் நிமித்தம் நம்ம என்ன பண்ணணுமா, நம்மளுடைய மாம்சத்துக்குரிய சுபாவங்கள், பூமிக்குரிய சுபாவங்கள், குணங்களை நம்ம என்ன பண்ணணுமா, அழித்து போடணுமா அப்படின்ட்டு எழுதப்பட்டிருக்கிறது. அடுத்ததாக, இவைகளின் பொருட்டே கீழ்ப்படியாமையின் பிள்ளைகள் மேல் தேவ கோபாக்கினை வரும். அப்போ பூமிக்குரிய சுபாவத்தின்படி அல்லது மாம்ச சுபாவத்தின்படி நடக்கிறவர்கள் அவங்க எப்படி சொல்லப்பட்டிருக்கிறார்கள்னா, அவங்க கீழ்ப்படியாமையின் பிள்ளைகளாம். அப்போ அந்த கீழ்ப்படியாமையின் பிள்ளைகள் மேல யாருடைய கோபம் வருமா, தேவனுடைய கோபாக்கினை வருமாம். பொருட்டே கீழ்ப்படியாமையின் பிள்ளைகள் மேல் தேவ கோபாக்கினை வரும். அப்போ பூமிக்குரிய சுபாவத்தின்படி அல்லது மாம்ச சுபாவத்தின்படி நடக்கிறவர்கள் அவங்க எப்படி சொல்லப்பட்டிருக்கிறார்கள்னா, அவங்க கீழ்ப்படியாமையின் பிள்ளைகளாம். அப்போ அந்த கீழ்ப்படியாமையின் பிள்ளைகள் மேல யாருடைய கோபம் வருமா, தேவனுடைய கோபாக்கினை வருமாம். நீங்களும் முற்காலத்தில் அவர்களுக்குள்ளே சஞ்சரித்த போது அவைகளை செய்து கொண்டு வந்தீர்கள். நாமளும்
இயேசு கிறிஸ்துவை சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்டதற்கு முன்பாக நம்மளுமே எப்படி இருந்தோம்னா பூமிக்குரியவைகளை தேடிக்கொண்டிருந்தோம். நம்மளுடைய மாம்சத்தின்படி நடந்து கொண்டிருந்தோம். மாம்ச சுபாவம் நமக்குள் வெளிப்பட்டு கொண்டிருந்தது. அப்போ கோபாக்கினையின் பிள்ளைகளாய் தான் நம்மளும் இருந்தோம். அதுக்கப்புறம் இப்பொழுதோ கோபமும் மூர்க்கமும் பொறாமையும் உங்கள் வாயில் பிறக்கலாகாத தூஷணமும் வம்பு வார்த்தைகளும் ஆகிய இவைகளையெல்லாம் விட்டுவிடுங்கள். அப்போது இயேசு கிறிஸ்துவுக்குள் நம்ம ஜீவன் மறைந்திருக்கிறது நிமித்தம் நமக்குள் எதெல்லாம் நம்ம விடணும், எப்படிப்பட்டவர்களாக இருக்க வேண்டும் என்கிறது தான் முக்கியமாக இந்த அதிகாரத்தில் இருக்கிறது. அப்போது இங்கே கர்த்தர் என்ன சொல்கிறாரு? கோபம், மூர்க்கம், பொறாமை, நம்மளுடைய வாயின் வார்த்தைகள், தூஷணமான காரியங்கள், வம்பு வார்த்தைகள், இதை எல்லாவற்றையும் நம்ம என்ன பண்ணணுமா? விட்டு விட வேண்டுமா? அப்போது முழுக்க முழுக்க கர்த்தரே எல்லாம் செய்வார் அல்லது பரிசுத்த ஆவியானவர் எல்லாம் செய்வார், அவர் பார்த்து கொள்வார் அப்படிங்கிறது கிடையாது. அப்போ நம்ம செய்ய வேண்டிய காரியங்கள் என்னன்ட்டு தான் இதில் எழுதப்பட்டிருக்கிறது. நம்ம விட்டுவிட வேண்டிய காரியங்களை நாம் விட்டுவிட வேண்டும். நம்ம எதை அழித்து போடணுமோ, நமக்குள் வெளிப்படுகிற ஜென்ம சுபாவங்கள், பூமிக்குரியவைகள், மாம்சத்தின் கிரியைகள் எல்லாம் நம்ம தான் ஆவியானவருடைய ஒத்தாசையோடு ஜீவ வார்த்தையின் பலனோடு நாம் அதை அழித்து போட வேண்டும் என்று எழுதப்பட்டிருக்கிறது. அப்போ இதில் நம்ம விட்டுவிட வேண்டிய காரியங்களை நம்ம தான் விட்டுவிட வேண்டும். அதற்கு தேவன் நமக்கு உதவி செய்கிறவராக இருக்கிறார். அடுத்ததாக, ஒருவருக்கொருவர் பொய் சொல்லாதிருங்கள், பழைய மனுஷனையும் அவன் செய்கைகளையும் களைந்து போட்டு. அப்போது இதை இங்கே நம்ம என்ன பண்ணணுமா? ஒருவருக்கொருவர் நம்ம உண்மையை நம்ம பேச வேண்டுமா, பொய்யை நாம் பேசக்கூடாது. அதே போல் பழைய மனுஷனை நம்ம என்ன பண்ணணுமா? அவனையும் அவன் செய்கைகள், இதுவரைக்கும் நம்ம பார்த்தது எல்லாமே பழைய மனுஷனுடைய செய்கைகள், அதை நம்ம என்ன பண்ணணுமா? களைந்து போடணுமா? எப்படியாக நம்ம ஒவ்வொரு நாளும் நம்ம குளிப்பதற்கு முன்பாக என்ன பண்ணுறோம்? முந்தின நாள் நம்ம பயன்படுத்தின துணிமணிகளை நம்ம கலற்றி போட்டுட்டு நம்ம அன்னைக்குரிய புதிய துணிமணிகளை நம்ம போடுகிறோம். அதே போல தான் அந்த பழைய மனுஷனை நம்ம என்ன பண்ணணும்? அதை கலட்டி போடணும், களைந்து போடணும் என்று தேவன் நம்மளுக்கு இங்கே கற்றுக் கொடுக்கிறார். அடுத்ததாக, அதை களைந்து போட்டால் மட்டும் போதாது. நம்ம என்ன பண்ணணும்னா, தன்னை சிருஷ்டித்தவருடைய சாயலுக்கொப்பாய் பூரண அறிவடையும்படி புதிதாக்கப்பட்ட புதிய மனுஷனை தரித்து கொண்டிருக்கிறீர்களே. ஹல்லேலூயா. அப்போது கிறிஸ்துவுக்குள் நம்ம ஜீவன் மறைக்கப்பட்டிருக்கிறது நிமித்தம், நாம் கிறிஸ்துவுடனே கூட எழுப்பப்பட்டிருக்கிறது நிமித்தம் நம்ம என்ன பண்ணணுமா? புதிய மனுஷனை நம்ம தரித்து கொண்டிருக்கிறோமா. 11ஆம் வசனம், அதிலே கிரேக்கன் என்றும் யூதன் என்றும் இல்லை, விருத்த சேதனம் உள்ளவன் என்றும் விருத்த சேதனம் இல்லாதவன் என்றும் இல்லை, புறஜாதியான் என்றும் புற தேசத்தான் என்றும் இல்லை, அடிமை என்றும் சுயாதீனன் என்றும் இல்லை, கிறிஸ்துவே எல்லாரிலும் எல்லாமுமாய் இருக்கிறார். இந்த வசனத்தில் நாம் பார்க்கும் பொழுது தேவன் நமக்கு என்ன இதில் கற்றுக் கொடுக்கிறார்னா, தேவனுடைய பார்வையிலே நாம் படித்தவர்கள், படிக்காதவர்கள், ஏழை, பணக்காரர், இன்னும் கருப்பு, சிவப்பு, உயர் ஜாதி, தாழ்ந்த ஜாதி அப்படிங்கிற வேற்றுமை, எந்தவித வேற்றுமையும் கிடையாது. நாம் எல்லாரும் இயேசு கிறிஸ்துவுக்கு முன்பாக நாம் ஒரே நிலைமையிலே அவர் நம்மளை பார்க்கிறார். அவருக்குள்ளாக நாம் ஒன்றாகவே இருக்கிறோம். அடுத்ததாக, ஆகையால் நீங்கள் தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட பரிசுத்தரும் பிரியருமாய் உருக்கமான இரக்கத்தையும் தயவையும் மனத்தாழ்மையையும் சாந்தத்தையும் நீடிய பொறுமையையும் தரித்து கொண்டு. இப்போ நம்ம பழைய மனிதனை அல்லது பூமிக்குரிய சுபாவங்கள், ஜென்ம சுபாவங்கள், மாம்சத்துக்குரிய சுபாவங்கள், இவை எல்லாமே பழைய மனிதனுக்குரிய
குணங்கள், அதை குறித்து தான் நம்ம பார்த்தோம். இது வரைக்கும் நம்ம பார்த்த காரியங்கள். அப்போ அதை நம்ம களைந்து போடணும்ட்டு இருந்தது. அப்போ அதை களைந்து போட்டால் மட்டும் போதாது, நம்ம என்ன பண்ணணுமா, புதிய மனிதனை தரித்து கொள்ள வேண்டும் என்று பார்த்தோம். அப்போ புதிய மனிதனுக்குரிய குண நலன்கள் என்ன? அது இயேசு கிறிஸ்துவினுடைய சுபாவம். அவர் இதுதான் மேலானவைகளை நாடுங்கள் என்று நம்ம முதல் வசனத்துல பார்த்தோம். அப்போ என்னன்னா பரிசுத்தம். ஹல்லேலூயா. அப்போ கர்த்தர் நம்மை இந்த பொல்லாங்கான உலகத்திலே, அசுத்தம் நிறைந்த உலகத்திலே பரிசுத்தம் உள்ளவர்களாய் நாம் ஜீவிக்கும்படிக்கு தேவன் நம்மை பிரித்தெடுத்திருக்கிறார். அடுத்ததாக பிரியருமாய், இப்போ கர்த்தருக்கு பிரியமுள்ளவர்களாய் நாம் ஜீவிக்கும்படியாய் நம்மளை அழைத்திருக்கிறார். அடுத்ததாக உருக்கமான இரக்கத்தையும், நமக்குள் இருக்க வேண்டிய ஒரு குணம் இயேசு கிறிஸ்துவுக்குள் இருக்கிற இரக்க குணம். அடுத்ததாக தயவு. இயேசு கிறிஸ்து தயவுள்ளவராய் இருக்கிறார், நமக்குள்ளேயும் அப்படிப்பட்ட ஒரு தயவு காணப்பட வேண்டும். மனத்தாழ்மை. நாம் கர்த்தர் பெருமையுள்ளவர்களுக்கு எதிர்த்து நிற்கிறார் என்று வார்த்தை சொல்லுகிறது, வேதவசனம் சொல்லுகிறது. தாழ்மையுள்ளவர்களுக்கு கிருபை அளிக்கிறார். அப்போ மனத்தாழ்மை நாம் தரித்து கொள்ள வேண்டியது, அணிந்து கொள்ள வேண்டியது மிகவும் அவசியமான காரியம். அடுத்ததாக சாந்தம். அப்போ கோபத்திற்கு எதிர்ச்சொல் சாந்தம். அப்போ அதை கொடுக்கிறவர் பரிசுத்த ஆவியானவர் தான். நாம் பிதாவாகிய தேவனோடு ஒப்புரவாக்கப்பட்டிருக்கிறோம், நம்மளுடைய பாவங்கள் மன்னிக்கப்பட்டிருக்கிறது. அப்போ அப்படிப்பட்ட குணம், அப்படிப்பட்ட அன்பு, நமக்கு எதிராய் தவறு செய்கிறவர்களுக்கு நாம் மன்னிக்கிறவர்களாய் இருக்க வேண்டும் என்று தேவன் எதிர்பார்க்கிறார். இவை எல்லாவற்றின் மேலும் பூரண சர்க்குணத்தின் கட்டாகிய அன்பை தரித்து கொள்ளுங்கள். பூரண சர்க்குணத்தின் கட்டாகிய அன்பு ரோமர் 5:5 எழுதப்பட்டிருக்கிறது. பரிசுத்த ஆவியானவர் தேவ அன்பை நம்முடைய இருதயத்திலே ஊற்றுகிறார். அப்போ இந்த இயேசு கிறிஸ்துவுக்குள் இருக்கிற குணநலன்கள் நமக்குள் வெளிப்பட வேண்டுமானால் அது நம்மளுடைய சுய ஞானமோ, சுய முயற்சியோ, சுய பலனோ அதனால ஒன்றுமே முடியாது. இது முழுக்க முழுக்க பரிசுத்த ஆவியானவரால் மட்டுமே இந்த குணநலன்களை நமக்குள் கொடுக்க முடியும். அப்போ இதுல என்ன பார்க்கிறோம்னா, பூரண சர்க்குணத்தின் கட்டாகிய அன்பு. இந்த அன்பு நமக்குள் இருந்து வெளிப்பட வேண்டியது. இங்க எழுதப்பட்டிருக்கிறது, தரித்து கொள்ளுங்கள். அப்போ இது நம்ம செய்ய வேண்டிய ஒரு காரியம். ஆவியானவரே, அனுதினமும் ஆவியானவரே என் இருதயத்தை தெய்வ அன்பினால் நிரப்புங்க. அதே போல நம்ம வாழ்க்கையிலே ஒவ்வொரு நாளுமே 2 பாதைகள் நமக்கு முன்பாக இருக்கிறது. உதாரணத்துக்கு இப்போ நம்ம குழந்தைங்க, நம்ம பிள்ளைங்க இருக்காங்கன்னு வச்சுக்கோங்க. அவங்க ஏதோ நம்ம சொல்கிற காரியத்தை செய்யலை, அல்லது நம்ம எதிர்பார்த்த விதத்தில் அவங்க செய்யலை, அல்லது அந்த நேரத்துக்குள்ளே செய்யலை அப்படின்னா, ஒன்று நம்ம கோபப்படலாம், இன்னொன்று நம்ம பொறுமையாக இருக்கலாம். நம்ம அவங்கள்ட்ட பொறுமையாக அதை எடுத்து சொல்லலாம், அவர்களுக்காக நாம் ஜெபிக்கலாம். இன்னொன்று நம்ம மாம்சத்திற்குரிய சுபாவம், நம்ம ஜென்ம சுபாவம், எரிச்சலையும் கோபத்தையும் வம்பு வார்த்தைகளையும் நாம் பேசலாம். அப்போ 2 காரியம் நமக்கு முன்பாக இருக்கிறது. அப்போ இதை தெரிந்து கொள்வது நம்முடைய கரத்தில் இருக்கிறது. அதுதான் எழுதப்பட்டிருக்கிறது, தரித்து கொள்ளுங்கள். இயேசு கிறிஸ்துவின் அன்பை நம்முடைய ஒவ்வொரு வாழ்க்கையின் சூழலிலும் வெளிப்படுத்துவதற்கு நாம் என்ன பண்ணணும், அதை தெரிந்து கொள்ள வேண்டும். அதுதான் தரித்து கொள்ளுங்கள் என்பதற்குரிய அர்த்தம். அடுத்ததாக, தேவ சமாதானம் உங்கள் இருதயங்களில் ஆளக்கடவது, இதற்கென்றே நீங்கள் ஒரே சரீரமாக அழைக்கப்பட்டீர்கள், நன்றி அறிதல் உள்ளவர்களுமாய் இருங்கள். அப்போ நிச்சயமாகவே பரிசுத்த ஆவியானவருடைய வழிநடத்துதலின்படி
நாம் வாழ்ந்தோமானால் நம்மளுடைய பூமிக்குரிய மாம்சத்துக்குரிய ஜென்ம சுபாவங்களை சிலுவையிலே அறையப்பட்ட ஒரு நிலைமையில இயேசு கிறிஸ்துவின் குணநலன்களும் சுபாவங்களும் பரிசுத்த ஆவியானவருடைய நிறைவோடு தேவ அன்பை நாம் தரித்து கொண்டோமானால் நிச்சயமாகவே நம்முடைய இருதயங்களிலே தெய்வ சமாதானம் ஆளுகை செய்யும். அதில் சந்தேகமே இல்லை. அப்போ இதற்காக தான் நம்ம ஒரே சரீரமாக அழைக்கப்பட்டிருக்கிறோம் என்று வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. நம்ம எல்லாருமே கர்த்தரால் தேர்ந்தெடுக்கப்பட்ட எல்லாருமே ஒரே சரீரம். இயேசு கிறிஸ்து தலையா இருக்கிறார். நம்ம ஒவ்வொருவரும் ஒவ்வொரு அவயவமாய் இருக்கிறோம். அடுத்ததாக நன்றி அறிதல் உள்ளவருமாய் இருங்கள். இப்போ நம்ம வாழ்க்கையில வரக்கூடிய எல்லா நன்மைகளுமே கர்த்தரிடத்திலிருந்து தான் வருகிறது. ஆனால் அவர் பல்வேறு மனிதர்களை அவர் பயன்படுத்துகிறார் அதை செய்வதற்கு, நன்மையை நம்ம வாழ்க்கையில உண்டாக்குவதற்கு. அப்போ நம்ம தேவனுக்கு முதலாவது நாம் நன்றி அறிதல் உள்ளவர்களாய் இருக்க வேண்டும். அதே போல தேவன் யாரை பயன்படுத்துகிறாரோ, மனிதர்களை பயன்படுத்துகிறார் இல்லையா, அவர்களுக்கும் நாம் நன்றி அறிதல் உள்ளவர்களாய் இருக்க வேண்டும். தேவன் நிச்சயமாக இந்த நேரத்தை நம்மளுக்கு ஆசீர்வதித்து கொடுத்திருக்கிறார் என்று நான் விசுவாசிக்கிறேன். நாம் ஜெபித்து இந்த வேத தியானத்தை முடிப்போம். அன்புள்ள தேவனே, இந்த நேரத்திற்காக உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம், உம்மை துதிக்கிறோம். உம்முடைய இரக்கங்கள் கிருபைகளுக்காக உமக்கு நன்றி. உம்முடைய வார்த்தையிலே இருக்கிற மறைபொருள்களை ஆழங்களை எங்களுக்கு நீர் கற்றுக் கொடுத்ததற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். எங்கள் வாழ்நாட்கள் ஒவ்வொரு நாளும் ஆண்டவரே பூமிக்குரியவைகளை அல்ல, மாம்சத்திற்குரியவைகளை அல்ல, ஜென்ம சுபாவத்திற்குரியவைகளை அல்ல, ஆண்டவரே மேலானவைகளையே நாங்கள் நாடுகிறவர்களாக தேடுகிறவர்களாக நாளுக்கு நாள் உம்முடைய குணாதிசயங்கள், உம்முடைய ஆண்டவரே சுபாவங்கள் எங்களுக்குள் வெளிப்படுகிற இயேசு கிறிஸ்துவை வெளிப்படுத்துகிற கிருபா பாத்திரங்களா எங்களை நீர் உருவாக்கும்படிக்கு ஆண்டவரே அப்பா பூரண கட்டாகிய ஆண்டவரே அன்பை நாங்கள் தரித்து கொள்ளத்தக்கதா எங்களுக்கு நீர் கிருபை பாராட்டும்படிக்கு நாங்கள் ஜெபிக்கிறோம். உங்க பரிசுத்த ஆவியானவரால் எங்களை நிரப்புங்க ஆண்டவரே, எங்களை பரிபூர்ணமாய் ஆளுகை செய்யுங்க. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். Praise the Lord. God bless you. Thank you.